அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேரக்கூடியதாகவும் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்கள் பேசிக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்திற்கு தேவையான பல திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. பொருளாதார நிலை உயர்ந்து இல்லத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. மருந்து இரும்பு தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு உணவகம் மார்க்கெட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கை வலி, உங்களுக்கு உடல் அசதி, மனக்குழப்பம், சளி தொல்லை ஆகியவை தக்க சிகிச்சையால் விலகக்கூடும். பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய விடாமுயற்சியால் உங்களுடைய வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் பார்ப்பீங்க. தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க. கட்டுமானத்துறை சிறப்பாக இருக்குது. அரசாங்க ஒப்பந்தங்கள் பெறுவீங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். சுற்றத்தாருடைய வருகையால் உங்களுடைய வீடு கலகலப்பாக மாறும். விரோதிகளின் சூழ்ச்சி உங்களுக்கு பயனற்று போகும். புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். எந்த காரியத்தையுமே நீங்கள் துணிவுடன் செய்து வெற்றி பெறுவீங்க. காதல் கைகூடி வரக்கூடியதாக இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தார் உங்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கைவிடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். லாட்ரி பந்தயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரர்களுக்காக பணம் செலவு செய்வீங்க. கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதாரத்தில் தேக நிலை நிலவக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு. அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறலாம். மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றியை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படும். சிலருக்கு உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி ஏற்படும். அறிவு சுடரொளி வீசக்கூடியதாக இருக்குது. அரசு பணிபுரியில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடியதாக இருக்குது. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெருகும். இதுவரை இருந்த தொய்வு நிலை நீங்கும். லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இனிமையான பேச்சின் மூலம் உங்களுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரலாம். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான ஒரு உறவு ஏற்படக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய கல்வியில் மற்ற வகையில் சிறந்து நீங்கள் விளங்குவீங்க.
பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்குது. குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம். அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்கள் அடைவீங்க. அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்குது. புது தெம்பு, உற்சாகம் கூடும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்காக அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதால் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலமாவதால் நண்பர்களிடத்துல நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால் அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி எதையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. மனோதிடம் கூடக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த பணவரத்து இருக்குது. செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படலாம். காரியங்கள் உங்களுடைய தாமதத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. உடல் சோர்வு, மன சோர்வு வரலாம். சனிக்கிழமை நாட்களில் நந்தீஸ்வரரை வழிபடுவது உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முடிவில் ஒரு தெளிவு உண்டாகலாம். தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம். ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் யோகக்காரன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதையுமே நீங்கள் சாதிக்கும் திறமை அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் மருந்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மருந்து, இரும்பு தொழில் துறையிலும் உணவகம், மார்க்கெட், காய்கறி வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் நடையிடுவாங்க. தனியார் உத்தியோகர்கள் பணியிட சிக்கல்களை விலக்கி ஆதாயத்தை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுடைய தொழில் விருத்தி அடையக்கூடியதாகவும், ஷேர் மார்க்கெட் துறையில் மசாலா பொருள் தயாரிப்பு போன்றவற்றில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களில் கருத்தில் கொண்டு உயர் ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரையை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.